அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு ஏன் போடுறேன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 2026 மே 4 ஒரு மறக்க முடியாத நாள். எப்படின்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் திமுகவும் அதிமுகவும் மாற்றி மாற்றி வந்திருக்கு. நம்மளுக்கு அப்போல்லாம் இவங்க விட்டால் அவங்க, அவங்க விட்டால் இவங்க. கலைஞர், அப்புறம் அம்மா ஜெயலலிதா, அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச அரசியல். நம்ம எங்கிட்டாவது ரோட்டில் போகிறப்போ மதுரைக்கு அங்கிட்டு ராமநாதபுரம் இந்த சைடெலாம் போட்டோம்னா எம்ஜிஆர் ஃபோட்டோ, ஜெயலலிதா ஃபோட்டோ. அப்படியே சென்னை பக்கம் வந்தோம்னா, திருச்சி, சென்னை இந்த பக்கம் வந்தோம்னா கலைஞர் ஃபோட்டோ. நம்மளுக்கு சின்ன வயசில் ஒரு மஞ்சள் துண்டுக்காரரு, அந்த அம்மா பச்சை புடவைக்கார அம்மா, அவ்வளோதான். இவ்வளோதான் நம்மளுடைய அரசியல் புரிதலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பள்ளி முடிச்சுட்டு கல்லூரி முடிச்சுட்டு வரப்போ மே 18 நினைவு நாள் அப்போது எதர்ச்சியாக யூடியூப்பில் அப்போல்லாம் இப்போ தான் இந்த சமூக வலைத்தளம் இவ்வளோ வீரியமாக இருக்குது. அப்போல்லாம் இன்டர்நெட் பில்லு கட்டுறதே ஒரு பெரிய விஷயம். அப்போ என்னுடைய தந்தையார் பேங்க்கில் வேலை பார்த்ததுனால அவருக்கு இந்த பிஎஸ்என்எல்லில் ஆஃபர் இருக்கும். சென்ட்ரல் பேங்க் எம்ப்ளாயின்றதுனால ஒரு 350 ரூபா நினைக்கிறேன். அதுலேயே அந்த பிஎஸ்என்எல் உங்களுக்கே தெரியும் பிஎஸ்என்எல் எப்படி இருக்கும்னு. அப்படி இருக்கிறதுல ஒரு நாள் திடீர்னு ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பதிவு அப்படியே இப்போ தான் இந்த அல்காரிதம்லாம், அப்போல்லாம் இந்த அல்காரிதம்லாம் கிடையாது. நாம் தான் சர்ச் பண்ணி பார்ப்போம். அப்போது ஏதோ எதர்ச்சியாக தினத்தந்தியோ இல்லை, எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை என்ன சேனல் அப்படின்னா, அவங்களுடைய சேனலில் ஏதோ ஒரு நியூஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த யூடியூப் லிங்க் அதில் இருந்துச்சு. அதை கிளிக் பண்ணால் இந்த மே 18 சம்மந்தமாக ஒருத்தர் பேசுகிறார். இவரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, யார் இவர்? அப்போ நம்மளுக்கு இந்த ஒருங்கிணைப்பாளர் சிவந்தி ஆதித்தனார் அவங்களாம் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஜஸ்ட் இப்படி ஒருத்தர் இருக்கார். அதுக்கு முன்னாடி இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். என்னுடைய தாய்மொழி தெலுங்கு. ஏன்னா இதுதான் என்னோடய முதல் பதிவு. ஸோ அடிக்கிறதுனா இந்த முதல் பதிவில் என்னை அடிச்சிருங்க. ஏன்னா நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதுவும் சீமான் அண்ணன் கற்றுக் கொடுத்ததான். உன்னோட தாய்மொழியை நீ மறைக்கணும்னு அவசியம் கிடையாது. உன்னோட தாய்மொழி உன்னோட அடையாளம். அதை நான் முழு மனசாக அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா முன்னாடியெல்லாம் எப்படி இருக்கும்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழர்கள்ன்ற போர்வையில் வெளியில் சொல்கிறதுக்கே என்னப்பா நீங்கள் அவங்களா, நீங்கள் தெலுங்கா அப்படின்ற ஒரு இது இருக்கும். எதுக்குன்னா நம்ம சொன்னோம்னா எதுக்குடா நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு அதை பெருசாக ஒரு விஷயமாக பார்த்தது கிடையாது. அதை நீங்கள் திமுக காரங்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, தம்பி நம்ம எல்லாம் ஒன்றுப்பா, நம்ம முற்போக்காக இருக்கோம்ப்பா, நம்ம பிற்போக்காக யோசிக்கக்கூடாது. அப்போ அது சரின்னு பட்டுச்சு. பட் காலப்போக்கில் இந்த 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 தமிழ் தேசியம் எப்போது பேச ஆரம்பித்தனோ, அண்ணன் எப்போ அதை பேச ஆரம்பித்தாரோ எனக்கு அது பயங்கர இதாக இருந்துச்சு. ஆமாம்ல, ஃபேர் பாயிண்டில் இது கரெக்டில் இந்த இப்போ தேசியம்னா என்ன, அதில் தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபேர் அதாவது இதில் எதுவும் தப்பு இல்லையே, கரெக்டாக தானே சொல்கிறாப்புல. இப்போ இதில் என்ன பிரிவினைவாதத்தை கண்டுட்டீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள். சரி, இதுக்கு வருவோம். நான் இதுக்கு அப்போது அந்த வீடியோவை நான் பார்க்குறப்போ அண்ணன் இந்த இனப்படுகொலை இதை பற்றிலாம் பேசுகிறப்போ, அப்போல்லாம் இந்த இன்டர்நெட் கொஞ்சம்
அந்த ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால பஃபர் ஆகி தான் வரும். அப்படி ஒரு நாள் பஃபர் ஆகி இருக்கிறப்போ நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், பேசிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. என்னென்னா, அது வரைக்கும் வந்து அரசியல்வாதிகள் வந்து நான் என்னுடைய வயசுக்கு நான் சொல்கிறேன். நான் அப்போ கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய வயசுக்கெலாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச பொலிட்டீஷியன்ஸ் வந்து கலைஞர், ஜெயலலிதா, அதுக்கப்புறம் சொல்லப்போனால் கொஞ்சம் பிரசித்தி பெற்ற முகம் அப்படின்னா விஜயகாந்த். அதான் நான் கல்லூரி படித்த காலத்தில். அப்போது இவர் யாரோ ஒருத்தன் வந்து என்னடா பேசுகிறாப்புல, ஆனால் அவர் பேசுகிறதுல வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மற்ற அரசியல்வாதிகள் பேசுகிறதுக்கும் இவர் பேசுகிறதுக்கும். இவர் வந்து இனத்தை வந்து ஒரு கோராக எடுத்துக்கிட்டு பேச ஆரம்பித்தார். என்ன இனம், என்ன தமிழ் இனம்ன்றாரு, இலங்கைன்றாரு. நம்ம 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 அப்போ தான் இதெல்லாம் யோசிக்காம பேசுகிறோம். அப்போ நாங்கள் இந்த பஸ்ஸில் போகிறப்போ இந்த காலேஜ்லேருந்து, அதுவும் நான் படித்த காலேஜெலாம் அந்த கும்மிடிப்பூண்டிக்கிட்ட, அதனால் அப்போ பஸ்ஸில் போவோம். பசங்கக்கிட்ட பேசுவேன். என் கூட ஒரு பையன் இருப்பான், என் கார்த்தின்னு அவன் பேர். அவன்ட்டு டேய் இந்த மாதிரி நான் வீடியோ பார்த்தேன்டா, இந்த மாதிரி மே 18 சம்மந்தமாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து நாம் தமிழர்னு ஒரு இயக்கம், அந்த இயக்கம் வந்து இது சம்மந்தமாக பேசுது. எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுடா. அப்புறம் அப்படியே போயிடுச்சு. அதில் வந்து ஏன்னா அப்போ நம்மளுக்கு பெரிய அரசியல் நாட்டம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போவுமே நம்ம இது வந்து ஒரு இந்த 2026 தேர்தலில் தான் வந்து இதெல்லாம் பேசணும்னு இருக்குது போல். சரி, இப்போது நம்ம நிகழ்காலத்துக்கு வருவோம். இப்போது இவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷம் கடந்து வந்தாச்சு. கிட்டத்தட்ட நான் சொல்கிறது இப்போது இந்த சம்பவங்கள்லாம் நடந்து ஒரு 10 வருடம் ஆயிடுச்சு. 10 வருடம் இல்லை, 12 வருடம் 13 வருடம் இருக்கும். ஏன்னா இப்போ நாம் தமிழரே 15 வருஷத்தை வந்து அரசியல் ரீதியாகவே 15 வருஷத்தை, அதாவது நேரடி வாக்கெடுப்பு அரசியல்லே வந்து ஒரு 15 வருஷம் வந்துருச்சு. அப்போ நான் சொல்கிறது என்னோடய காலேஜ் ஃபஸ்ட் இயர். சம்வேர் ஒரு 14 வருஷம் அப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த பர்டிகுலர் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து ஆச்சரியம், சோகம் கலந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனர். என்னடா நம்மளுக்கு இவ்வளோ நாள் நம்ம ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இருந்திருப்போம். இப்போ எனக்கு வயசு வந்து 31 ஆகுது. இப்போ நான் இத்தனை வருஷமாக நான் ஒரு சில விஷயங்களெல்லாம் படிச்சிருப்பேன். அந்த விஷயத்த நம்ம பார்த்து வளர்ந்த விஷயங்கள்லாம் இது சரிதானே அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்கு யாருமே ஆதரவு தர மாட்றாங்க. அப்படின்றப்போ ஒரு 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 கேள்வி வரும்ல. என்ன கேள்வினா, ஏன்டா ஓட்டு போடல? என்ன இப்போது ஒரு கட்சி தலைவர் இப்போ அவர் தான் முதலமைச்சர். நான் அவரை வந்து பேர் சொல்லி நான் அழைப்பேன்னு கூட என் கனவுல நினச்சது கிடையாது. ஆனால் அவர் தான் இப்போ முதலமைச்சர். இப்போ அவர் எப்படி ஜெயித்தார்? அப்போது அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, சரி ஜெயிச்சிட்டாரு, நம்ம ஏன் தோற்றோம்? சரி தோற்றுட்டோம், அதுக்கான காரணம் என்ன? இதாக இருக்கணும்ல. இப்போ நான் எக்ஸாம் போனேன், எக்ஸாமில் பரீட்சை எழுதுகிறேன், படிக்கலை ஃபெயிலாக போட்டேன்றது வேறு, படித்து ஃபெயிலாக போயிட்டேன்றது வேறு. இங்கே நான் படித்து நான் எழுதின விஷயம் கரெக்டு தான் நம்பி உட்காந்து ஃபெயிலாக போய் திருப்பி நான் ரீஎவாலுவேஷன் போடுறேன்னு வைங்க, அதுலேயும் நான் ஃபெயிலாக போயிட்டேன்னா நம்மளுக்கு தோணும்ல, சரி நம்ம ஏதோ ஒரு ஃபண்டமெண்டலி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபண்டமெண்டலாக ரொம்ப ராங்காக இருக்கும். நம்ம வந்து ஆடு ஒன்று விட்டோம். அதாவது இன்றைக்கி வந்து 20 லட்சம் ஓட்டு
அதான் அதுவுமே தோராயம் கிடையாது, நம்ம ரவுண்டப் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக 19,62,000 சொச்சம் ஓட்டு. நம்ம அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 4% சொல்கிறதுக்காக நம்ம அதை வந்து 20 லட்சம்னு சொல்கிறோம். இப்போது என்ன கேள்வினா, நாம் கரெக்டாக தானே போட்டோம், கரெக்டான ஆளுக்கு தானே போட்டோம். எங்கே இது மிஸ் ஆச்சு? அது நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் யாராவது இந்த பதிவை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நாம் இதை அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போகிறது? இதில் ஒரு நல்ல விஷயம்னு சொன்னேன் இல்லையா முன்னாடி, அதாவது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த 20 லட்சம் தான் நம்ம வந்து சல்லடை போட்டு எடுத்த ஓட்டுன்னு நான் நம்புகிறேன். இந்த 15 வருஷம் அரசியலில் சீமானவர்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஒரு பேஸ், இந்த ஓட் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அதிமுகவுக்கு அப்படின்னா அந்த 1 கோடி ஓட் பேஸை கிராஸ் பண்ணிடுவாங்க. எப்படியாப்பட்ட எலெக்ஷனாக இருந்தாலும் சரி. டிஎம்கேவும் அதே மாதிரி தான், அந்த 1 கோடி மார்க்கை கிராஸ் பண்ணிடுவாங்க. ஈவன் இந்த டைம் கூட நான் இந்த வாட்டிலாம் வந்து ஏடிஎம்கேலாம் முடிஞ்சிடும்னு நினச்சேன். பட் இல்லை, அவங்க வந்து அவங்களுடைய அந்த கோர் ஓட் பேங்க்கான 20% தக்க வச்சுட்டாங்க. இதுதான் உண்மை. நம்ம பேசிக்கலாம் வெளியில், அவங்க வந்து அழிஞ்சு போயிடுவாங்க வச்சுருவாங்க அப்படின்றத நம்ம பேசிக்கலாம். ஆனால் அவங்களோட கோர் ஓட் பேங்க்கை வந்து தக்க வச்சுட்டாங்க. அதாவது ஒரு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்தால் அந்த கட்சியோட ஓட் பேங்க் என்னவா இருக்கும் அப்படின்றதுக்கு ஏடிஎம்கே இன்றைக்கி ஒரு சாட்சி. அது டிஎம்கேக்கு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க 67 இடம் ப்ளஸ் 1,24,00,000 ஓட்டு ப்ளஸ் கூட்டணி கட்சியோடு எல்லாம் சேர்த்தோம்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 27% ஓட்டு வச்சுருக்காங்க. இப்போது அரசியலுக்குள்ளே வந்துட்டால் இந்த ஓட் பேங்க் தானே ரொம்ப முக்கியம். இது நம்ம இவ்வளோ நாள் இது வந்து பேசலாம். இவ்வளோ நாள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அண்ணனுக்கு வந்து ஒரு ஊரில் ஆவரேஜாக ஒரு தொகுதியில் 234 தொகுதியில் ஆவரேஜாக தோராயமாக ஒரு 15,000 ஓட்டு விழுந்துடும். அதாவது நம்ம இப்போ லாஸ்ட் டைம் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த வாக்கெடுப்பில் வந்து 36 லட்சம் ஓட்டு. இப்போ அதில் 16 லட்சம் போயிடுச்சு. அப்போது நம்ம அதை உட்காந்து ஆராய தேவையில்லை, அந்த 16 லட்சம் எப்படி போச்சு. நான் இருக்கிறது வந்து இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நாம் தமிழருக்கு இருக்கிற வாக்கு வங்கி 4%. சரி, இப்போ இந்த 4% அடுத்த எலெக்ஷனில் என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த 4% வச்சுக்கிட்டு அடுத்து எப்படி இதை கொண்டு போகிறோம், எப்படி வந்து இது. ஏன்னா இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து அடுத்து என்னுடைய எத்தனை தேர்தல்களை நான் சந்திக்க போகிறேனோ, அதாவது ஒரு குடிமகனா என்னுடைய வாக்கு கண்டிப்பாக நாம் தமிழர் தான். இப்போ அதில் நிறைய பேர் கேள்வி இருக்கும், என்னடா தெலுங்குன்ற நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவேன்ற, என்னடா கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. இது கான்ட்ரடிக்ஷன் இல்லை. எனக்கு வந்து இந்த தேசியம்ன்ற கான்செப்ட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்ட். அதாவது எது வந்து தப்பு அப்படின்னா ஜாதி மதம், இது மூலிமா நம்ம ஒருத்தவங்களை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கும், நீ உன்னை அடையாளப்படுத்திக்கிற விஷயமே இனம். ஏன்னா இனத்தில் வந்து எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. இப்போது ஒரு இனம் வந்து தமிழ் இனம், அந்த இனம் வந்து மொழியால் இணைந்த இனம்ன்றப்போ அது வந்து ஒன்றும் தப்பு இல்லையா, அது காழ்ப்புணர்ச்சிலாம் இல்லையா, அது ஒன்றும் ஜாதி மதம் மாதிரி மோசமான விஷயம் இல்லையா. இப்போ நம்ம தேசியமே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எப்படி சொல்லணும்னா, நம்ம ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா ஆர் ஃபெட்ரல் இந்தியா,
அம்பேத்கர் இயக்குன இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கூட்டாட்சி தத்துவம் கொண்ட ஒரு நாடு தான், கரெக்டுங்களா? நம்ம இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி. அப்போ அந்த கூட்டாட்சின்றது எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ், அதாவது மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. ஏன் மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதுன்னா அந்தந்த ஊரில் அந்தந்த மொழி பேசுகிற மக்கள் அவங்களுக்கான பிரதிநிதியை செலக்ட் பண்ணி நாம் எல்லோரும் சேர்ந்து ஓகே நீ இந்த மொழி பேசுகிறோன்னா நீ இந்த மொழி பேசுகிறோன்னா சரி வா உன்னோட ரெப்ரசன்டேட்டிவ்யா வா வா பேசலாமும் பிரச்சனை இல்லை. இதுதான் உருவாக்கப்பட்டது இந்தியாவுடைய ஸ்டேட். அதாவது இந்தியா வந்து என்ன மாதிரியான நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடு அப்படின்னா வி ஆர் அ ஃபெட்ரல் ஸ்டேட், கூட்டாட்சி முறை தத்துவம். இப்போது இன்னொரு உதாரணம் சொன்னோம்னா இப்போ பாகிஸ்தான் வந்து வாட் ஸ்டேட்னா இட்ஸ் அன் இஸ்லாமிக் ஸ்டேட். அந்த நாடு உருவாக்கப்பட்டதே முஸ்லீம்ன்ற ஒரு மதத்தின் அடிப்படையில். லைக்வைஸ் ஈரான், இப்போ நடக்கிற ஈரான் ஆர் என்ன கல்ஃப் கண்ட்ரிஸ். இப்போ இதே நம்ம சைனா எடுத்துக்கிட்டோம்னா சைனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. அதாவது அவங்களுடைய மொத்த நாடு வந்து எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, அந்த நாட்டினுடைய அரசு எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி, அவங்கவுங்க ஒரு தத்துவத்தை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த தலைவர்களை எந்த முறையில் தேர்ந்தெடுக்கணுன்றதுல தான் நாம் வந்து ஒரு நம்ம நாடு வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இது வந்து உள்ளே வந்து ஒரு தலைவர் இருப்பார், அவர் இந்த ரெப்ரசன்டேஷன்லேருந்து வருவார், அவர் இந்த இடத்துலேருந்து வருவார், அவர் வந்து ஓட்டிங் முறையில் யாருக்கு வந்து அந்த தொகுதியில் அதிகமான ஓட்டு விழுகுதோ அவர் ஜெயிப்பார். இதுதான் நடைமுறை, நம்ம ஊர் நடைமுறை. அப்போது எனக்கு கேள்வி, ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வினா, இப்போ நான் வந்து என்னுடைய தாய்மொழி தெலுங்குன்ற அடிப்படையில் இதை நான் ரொம்ப ஆணித்தரமாகவே என்னால் சொல்ல முடியும். நம்ம தமிழ்நாடு வந்து கொஞ்சம் வந்து விசித்திரமான ஒரு மாநிலம். எப்படின்னா இந்த மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டப்போ அந்த மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட அந்த வரையறை இருக்கு இல்லையா, அந்த வரையறைக்கு வந்து ஜியாக்ரஃபிக்கலாக, அதாவது புவியின் அடிப்படையில் அதை வந்து பிரிக்கலை. இப்போ ஒரு தெலுங்குக்காரங்க சென்னையில் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் யாரும் வந்து நீ இங்கே போ, இல்லை இப்போ பெங்களூரில் தமிழர்கள் அதிகமாக இருக்காங்கன்னா அப்போ நான் இங்கே தானே இருக்கேன், அப்போ இந்த இடம் எனக்கான இடம் அப்படின்லாம் பிரிக்கப்படல. தோராயமாக ஓகே இந்த இடத்துல மெஜாரிட்டி பாப்புலேஷன் இருக்குது, ஒரு பெருவாரியான மக்கள் இங்கே இருக்காங்க, அங்கே ஒரு பெருவாரியான மக்கள் இருக்காங்க, சரி அமைச்சுக்கோங்க அப்படின்னு. இதுக்கு வந்து எந்த ஒரு மொழின்ற ஒரு இதுதான். அப்போது இன்றைக்கி ஆந்திராவிலையோ கேரளாவிலையோ கர்நாடகாவிலையோ அவங்கவுங்க மொழி பேசுகிற அந்த ஆரிஜின் கொண்ட நம்ம அந்த கேஸ்ட்டுக்குள்ளேயே நான் போகல, நான் வந்து மொழியின் அடிப்படையில் சொல்கிறேன். அந்தந்த மொழி பேசுகிற அந்த நாட்டு மக்கள் தானே, அந்த மொழி பேசுகிற மக்கள் தானே அவங்க ஸ்டேட் ஆடுறாங்க. சரி, நான் இது இப்போ மறுபடியும் நான் இதுக்குள்ளே இந்த கரப்ஷன் ஊழல் அதுக்குள்ளெல்லாம் நான் வரல. நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு நாட்டை இப்போ நான் சொன்ன இந்த 3 மாநிலங்களை எப்படி ஆள்றாங்கன்னா பேசிக் ஃபண்டமெண்டல் என்னென்னா அந்த நாட்டை ஆள்றவர் அந்த மொழியை பேசக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பார். இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது இந்த சீமானோட இந்த தமிழ் தேசிய கருத்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஈழப்போர். ஏன் ஈழப்போர்? அந்த ஈழப்போருக்கும் நிறைய பேர் கேட்பாங்க, ஸ்ரீலங்கன் வாருக்கும் நம்மளுக்கு என்னையா சொந்தம்? அங்கே ஒரு வார் நடந்துச்சு, அங்கே அவங்க வந்து தமிழ் ஈழம்னு சொன்னாங்க, அதுக்காக இங்கே வந்து ஒரு ரிப்பப்ளிக் கண்ட்ரியில் வந்துக்கிட்டு அதை வந்து சாத்தியப்படுத்த முடியுமா? அதை பிரிக்க முடியுமா? அது எப்படி இன்னும் எனக்கும் முன்னாடி நிறையா விமர்சனங்கள் உண்டு, என்ன அது அப்படின்னு எனக்கும் விமர்சனங்கள் உண்டு. பட் சீமான் வந்து அந்த கோரை மட்டும்தான் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒன்றும் இங்கே வந்துக்கிட்டு நான் வந்து நாட்டை பிரிப்பேன் தமிழ் தேசியம்னால இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா அந்த தமிழ் தேசியம்ன்ற வார்த்தை வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ஏதோ
அவன் வந்து தனி நாடாக கேட்குறான். அவர் அப்படியெல்லாம் கேட்கல. அவர் வந்து கேட்டது வந்து எப்படி மற்ற மாநிலங்களில் அந்தந்த மொழி பேசுகிற மக்கள் ஆள்றாங்களோ அதே போல் நம்ம மாநிலத்தில் நாம் வந்து நம்ம மொழி பேசுகிற தமிழ் மொழி பேசுகிற ஒருத்தர் அந்த அரசில் முதலமைச்சராக உட்காரணும். இது நான் சொல்கிறேன், ஒரு தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட ஒரு அடிப்படையில் சொல்கிறேன். இது ரொம்ப பேசிக் ரைட்ஸ். இது வந்து ஒரு தமிழ் குடிமகனுக்கு இருக்கிற பேசிக் ரைட்ஸ். இதில் வந்து என்ன பிற்போக்குத்தனம்னு எனக்கு சத்தியமாக தெரியலை, புரியலை. இதில் என்ன பிற்போக்குத்தனம்? இதில் நிறைய பேர் என்னுடைய நண்பர்களே இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பேசும்போது, டேய் என்னடா இவ்வளோ பிரிவினைவாதியாக, நான் சொல்லுவேன், டேய் நீங்கள் தமிழ்காரங்கடா, நான் தெலுங்குக்காரன், எனக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கடா அப்படின்னா அவங்களுக்கு வந்து புரியலை. என்ன புரியலைன்னா, ஏன் இப்போ நம்ம என்ன மோசமாக இல்லையா? நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்டேட்டு தானே. இப்போ என்ன இதுக்கான தேவை? இப்போ நம்ம நீட்டுக்கு சொல்கிறோம், நீட்டுக்கு ஏன் நம்ம எதிராக இருக்கோம்னா அதுக்கு பேசிக் ரீசன் என்னென்னா, நம்ம மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து கொஞ்சம் மருத்துவத்துறையில் வந்து கொஞ்சம் அஹெடாக இருக்குது. உண்மை தான், ஃபெசிலிட்டிஸில் அஹெடாக இருக்குது. அப்போது நான் என்னோடய மருத்துவத்துறையில் நான் ஆல்ரெடி என்னோடய பர்டிகுலர் மாடலே எனக்கு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கிறப்போ எனக்கு எதுக்கு நீட் எக்ஸாம்? இதுதான் நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லோரும் வைக்கிற வாதம். அப்போது இதை வந்து விமர்சனமாக வைக்கலை, இது எனக்கு வந்து என் முன் வைக்கப்பட்ட ஒரு கேள்வி. நல்லவன் ஆட்சி பண்ணால் போதாதா? அவன் என்ன மொழி பேசுகிறவனா இருக்கணுமா? அப்படின்னா நான் அந்த முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒரு சிக்கல் இருக்குது. அப்படின்னா மற்ற ஸ்டேட்ஸில் வந்து பிற மொழி பேசுகிறவங்க, இப்போ நம்ம கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்களூரை தவிர்த்து மைசூர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஏரியாவில் தமிழ் மக்கள் வாழ்கிறாங்க. ஆந்திராவில் ரொம்ப சொற்பம், கேரளாவில் பரவலாக இருக்காங்க. பாலக்காடு, மூணார், திருவனந்தபுரம், இந்த மாதிரி பார்டர் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் தமிழ் எல்லாருக்கும் தெரியும், பட் அவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை ஏன் வரலை அப்படின்னா, அங்கே வந்து அது வந்து தமிழர்கள் வந்து ஒரு சொற்ப எண்ணிக்கையிலே இருக்காங்க. பட் இங்கே வந்து பிரச்சனை என்னென்னா, பிறமொழி பேசுகிறவங்களே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் ஒரு தோராயமாக ஒரு 80லேருந்து 1 கோடி மக்கள் இருப்பாங்க. எனக்கு தெரியல, நான் எங்கேயும் ப்ரூஃபாலாம் எனக்கு தெரியல. நான் இது என்னுடைய தோராயமாக நான் சொல்கிறேன். வந்து ஒரு 80லேருந்து 1 லட்சம். இப்போ இந்த 80லேருந்து 1 கோடி, இந்த 80 லட்சத்துலேருந்து 1 கோடி மக்கள் பிறமொழி பேசுகிற மக்கள் இருக்கிற ஊரில் சில சட்டமன்ற தொகுதிகளில் அவங்களுடைய வாக்கு தான் அந்த தொகுதி எம்எல்ஏவுடைய வெற்றி வாய்ப்பை கணிக்கிற வாக்காக இருக்குது. அதன் மூலம் தான் அவங்க அந்த அரசியலுக்குள்ளே வராங்க. இல்லைனா இப்போ அவங்களுக்கு அங்கே வந்து வாய்ஸ் இல்லைன்னா அவங்க வரமாட்டாங்க. அப்போ இங்கே ஒரு பெரிய முரண் இருக்குது. என்ன முரண்னா, நாங்கள் இங்கே இவ்வளோ பேர் இருக்கோம்ல, நாங்களும் மனுஷங்க தானே. அப்புறம் என்ன அதாவது இங்கே வாதம் எப்படி வந்துடுதுன்னா, உன்னால் ஜெயிக்க முடிஞ்சால் ஜெயிச்சுக்கோ, யார் உன்னைய தடுத்தா, ஜெயிச்சுக்கோ. மிச்சம் பேர் நாங்கள் 1 கோடி பேர் தானே பிறமொழி பேசுகிறவங்க, மிச்சம் இருக்கிறவங்க உங்கள் ஊருக்காரங்க தானே, தமிழ்காரங்க தானே, ஜெயிக்க வைங்க, நாங்களா வேணாம்னோ. இது எனக்கு வந்து ஃபீட்பேக். இதில் நிறையா பேர் என்கிட்ட, நீ வந்து போலியாக ஊடுருவுற, நீ வந்து ஒரு போலியான ஸ்டாண்ட் எடுக்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வைக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டாண்ட். என் ஊரில், அதாவது என் ஊர் வந்து என் சொந்த ஊர் மதுரை தான். என்னுடைய மூதாதையர்கள் வந்து 14ஆம் நூற்றாண்டுலேயே இங்கே வந்துட்டாங்களாம். ஆமாம், அது வந்து தெரில, அதுக்குள்ளெலாம் நான் போகல. ஆனால் என்னோடய தாய்மொழி தெலுங்கு. அதை வந்து மறைக்கிறதுலையோ இல்லை அதனால் வந்து நான் வந்து கர்வமும் அடையலை. எனக்கு அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் ஒரு தமிழ்நாட்டை தமிழ் குடி ஆளணுன்றது ரொம்ப
அடிப்படையில் ரொம்ப சரியான வாதம். இதில் வந்து மாற்று கருத்தெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க தான் ஆளும். பெருவாரியான மக்கள் எங்கே இருக்கு, பெருவாரியான மக்கள் என்ன மொழி பேசுகிறாங்களோ அவங்க இருக்கும் நாட்டை அந்த மக்கள் தான் ஆளும். இது வந்து அடிப்படை. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இதுதான் மொத்த அடிப்படை. இதில் வந்து காழ்ப்புணர்ச்சியோ பிரிவினைவாதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு நம்மளுடைய ரூபா நோட்டில் 15 மொழி அடிச்சிருக்கு. அந்த 15 மொழியில் ஒரு மொழி தமிழ் மொழி. அப்போ அதுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு பிரதிநிதித்துவம் இருக்குல்ல. அப்போ அந்த பிரதிநிதித்துவத்தை யார் கொடுப்பா? 4 மொழி பேசுகிற மக்களும் சேர்ந்து கொடுக்கணுமா, இல்லை தமிழ் மொழி பேசுகிற அந்த மக்களே கொடுக்கணுமா? இதுதான் இங்கே கேள்வி. அது தமிழ்நாடுன்னு பேர் வச்சு எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, பேரே தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டு தமிழை வந்து ஆட்சி செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு என்னடா முரணாக இருக்குது? எனக்கு புரியல. கரெக்டு தானடா? சரி, ஓகேப்பா. இது ஒன்று தான் விஷயமா? இது வந்து கூர். இதுதான் வந்து நாம் தமிழர் உருவானதுக்கான கூர். அந்த தமிழ் தேசியம் தனி இது இலங்கையில் வந்து அந்த தமிழ் ஈழத்திலிருந்து வந்த ஒரு ஐடியாலஜி. இந்த சித்தாந்தம் வந்து அங்கேருந்து தான் வந்துச்சு. அடுத்து நம்ம இரண்டாவது பேச வந்த ஒரு பிரச்சனை, சீமான் அவர்கள் வந்து எனக்கு எந்த பதிவும் ஞாபகம் இல்லை. ஆனால் நான் ஒரு பதிவு வந்து எனக்கு அவரோட பதிவு வந்து பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின பதிவு வந்து என்னென்னா, இந்த தற்சார்பு கொள்கை. ஓகே, இப்போ இந்த தமிழ் தேசியம் அவர் சொல்கிறார், இதை எப்படி அடையிறது, ஒரு 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 அது எப்படி அடைவீங்க அப்படின்னா, அப்போ அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இதை எப்படி சார் நீங்கள் அட்டைன் பண்ணுவீங்க? நீங்கள் இதை வந்து ஒரு அரசியல் அமைப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதை எப்படி சார் நீங்கள் வந்து மறுபடியும் கொண்டு வருவீங்கன்னா, அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய மூத்த தமிழ் குடிகள் என்ன வாழ்வியல் முறையில் இருந்தாங்களோ, எதை பின்பற்றுறாங்களோ அப்படின்னா அது என்ன சார் வாழ்வியல் முறைனா, அப்போ அவர் எடுத்து வைக்கிற வாழ்வியல் முறை தான் இந்த குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, நிலம் சார்ந்து வாழ்ந்த மக்கள். அந்த நிலம் சார்ந்து வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய உணவு தேவைக்காக ஒரு 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 அந்த நிலத்திற்கு ஏற்ற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுதான் அவர் எடுத்து வைக்கிற அந்த அப்ஜெக்டிவ். அவர் வந்து இந்த மொத்த சாராம்சமும் அதான். அவர் வந்து இந்த தமிழ் தேசியத்தை இதை எப்படி அடைய போகிறோம், அடுத்த ஸ்டெப் நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து தமிழ் தேசியம், செகண்ட் ஸ்டெப் வந்து அதை எப்படி அடையிறது. சரி, இந்த தற்சார்பு கொள்கைன்றாங்களே, இது வந்து முதல்ல பாசிபிளாக இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய டாபிக். இது வந்து வெறும் தமிழ் சமூகத்துக்குள்ளே மட்டும் சுருக்கிக்கிற ஒரு தத்துவம் இல்லை. இந்த தற்சார்பு கொள்கைன்றது இது ரொம்ப பெரிய தத்துவம். இதற்கு வந்து உலகத்தில் வந்து நிறைய கருத்துக்கள் உண்டு. இது வந்து அப்படியே சும்மா இதை வந்து ஒரு 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 வட்டத்துக்குள்ளே இதை சுருக்கிட முடியாது. இந்த தற்சார்பு கொள்கை இன்றைக்கி நாம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நொடியில் தற்சார்பு கொள்கையினால் பயங்கரமாக அபரிதமாக வளர்ந்த ஒரு நாடு அப்படின்னா வந்து சைனா. அவங்க எந்த தத்துவத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்குள்ளெல்லாம் போகல. இன்றைக்கி இந்த ஈரான் அமெரிக்கா வாரில் ஒரு கண்ட்ரி, ஒரு நாடு தற்சார்பு கொள்கையினால் பெருத்த அடியிலிருந்து தப்பிக்கிற ஒரு நாடு அப்படின்னா இன்றைக்கி வந்து சைனா. இப்போ ரஷ்யா எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து எண்ணெயினுடைய இருப்பு இருக்கிற ஒரு நாடு. அதனால் வந்து நம்ம அவங்களுக்குள்ளே போல நம்ம வந்து பேசுகிறது என்னென்னா, ஒரு தற்சார்பு கொள்கைனா கூட அந்த முழு வெற்றி அடைந்த ஒரு நாடு அப்படின்னா அது வந்து சீனா தான் வந்து அதில் வந்து முழுமை அடைஞ்சிருக்கு. இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு சின்ன உதாரணம். இப்போ நம்ம ஈரான் வார் நடக்குது இல்லையா, இந்த அமெரிக்கா ஈரான் வார்.
இந்த அமெரிக்கா ஈரான் வாரில் க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய், இந்த கச்சா எண்ணெயினுடைய இருப்பு சைனா வந்து வார் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தேவையான ஒரு 6 மாதத்திற்கு தேவையான இருப்பை வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் இப்போது வார் ஆரம்பிச்சிருச்சு, அது பாட்டு போய்கிட்டே இருக்குது. அப்போது அவங்க எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இதை வந்து அவங்க எதிர்கொள்கிறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னா, அவங்களுடைய டீசல் பெட்ரோல் தேவை வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கு. எப்படின்னா, அவங்களுடைய அதற்கு பெருமளவு உதவுனது அந்த தற்சார்பு கொள்கை. என்ன தற்சார்பு கொள்கைன்னா, அவங்க வந்து அவங்க நாட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு தெரியும் பெட்ரோல் டீசல் வந்து நம்மளுடைய வளத்தில் வந்து இல்லை. அப்போது நம்ம அதற்கான மாற்று எனர்ஜி எரிபொருள் வந்து நம்ம தேடணும். அப்போ அவங்க அதுக்கு எடுத்துக்கிட்ட இதுதான் இந்த மின்சாரத்தில் தயாரித்து ஓடும் கார்கள். இன்றைக்கி வந்து சீனாவில் வந்து 65% கார்கள் மின்மயமாக ஆயிடுச்சு. அப்போது இந்த வாகனங்கள்லாம் வந்து இந்த 65% ஆயிடுச்சுன்னா, இது ஏன் வந்து தற்சார்புன்னு சொல்கிறேன்னா, அந்த 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 மின் வந்து அவங்க எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, சோலார், விண்டு, ஹைட்ரோ, இப்படி பல சோர்ஸ் மூலிமா அவங்க வந்து இதை உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய கொள்கை என்னென்னா, ரொம்ப பேசிக் கொள்கை என்னென்னா, என்னுடைய நாட்டு மக்களின் அடிப்படை தேவைகளை என் நாட்டின் வளத்திற்கு உள்ளாகவே என்னால் செய்ய முடியும்னா அதை தான் நான் முன்னுரிமை கொடுத்து செய்வேன். அதை செஞ்சு முதல்ல என் நாட்டை நான் காப்பாற்றிப்பேன். என் நாட்டு மக்களுக்கு மீதி போக தான் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். ஸோ இதைத்தான் வந்து அண்ணன் சீமானனும் சொல்கிறாப்புல. இதில் அவர் வந்து இது ஒன்றும் ரொம்ப புரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமான இருக்கிற கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதைத்தான் அவரும் சொல்கிறாப்புல. ஆனால் நம்ம வந்து அதை வந்து கேட்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கும், உட்டோப்பியன் தாட்ஸ், அதாவது ஒரு கற்பனைவாதம், கற்பனை உலகம். அதாவது என்னென்னா, நம்ம அந்த உட்காந்துருப்போம் இல்லையா, எனக்கு இவ்வளோ பெரிய வீடு வேணும், எனக்கு இவ்வளோ பெரிய கார் வேணும், ஆர் நம்மளுடைய வசதிக்கு நினைக்க முடியாத அளவிற்கு ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அதாவது நான் ஒரு குடிமகனாக என்னுடைய ஆசைகளை சொல்கிறேன், ஒரு தனி மனித ஆசையை சொல்கிறேன். அப்போது ஒரு அரசுக்கு என்ன மாதிரியான சிந்தனை இருக்கணும்? அப்போது அரசுக்கு என்ன மாதிரியான சிந்தனை இருக்கணும்னா, அவர் பேசிக்காக சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, தண்ணி, கல்வி, மருத்துவம் இதை நான் இலவசமாக தந்துடுறேன். ஓகே. 2வது, நான் வந்து தற்சார்பு கொள்கையை தான் எடுப்பேன். என்னுடைய நாட்டினுடைய உற்பத்தி திறன் வந்து என்னுடைய கனிம வளங்களுக்கு உட்பட்டு அதன் அடிப்படையில் தொழிற்சாலைகள் பெற்று அதன் அடிப்படையில் வேலைவாய்ப்பு உருவாக்கி அதன் அடிப்படையில் என்னுடைய நிர்வாகம் இருக்கும். இதுதான் மொத்தம் சாரம். வந்து நிறைய பேர் வந்து இது வந்து இல்லை, இவர் வந்து இம்ப்ராக்டிக்கலாக பேசுகிறாரு, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு சின்ன சொல்கிறேன். ஒரு சின்ன நான் ஒரு புத்தகத்தில் படித்தது என்ன அப்படின்னா, இந்த உட்டோப்பியன் தாட்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு பயங்கரமான அந்த புத்தகத்தில் நான் படித்தப்போ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து எனக்கு அந்த புத்தகத்தில் படித்தது மூலியமாக கிடைச்சது. ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு பெருவாரியான மக்கள் இருக்கிறப்போ அந்த மக்கள் வந்து கம்ஃபர்டபுளாக வாழ பழகிட்டாங்கன்னா அவங்க வந்து கடினமான இலக்கை வந்து யோசிக்க தயங்குவாங்க. அவங்க முன்னாடி இருக்கிற
அன்னைக்கு அந்த நாளைக்கு அந்த வாரத்துக்கு அந்த மாதத்துக்கு என்ன தேவையோ அதனை நோக்கி மட்டும்தான் ஓடுவாங்க. இது வந்து இப்போ இல்லை, காலங்காலமாக ஒவ்வொரு சமூகமும் இப்படித்தான் அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வந்திருக்கு. அப்போது ரொம்ப சொற்ப மக்கள் மட்டும்தான் பியாண்ட் தட் யோசிப்பாங்களா, அதாவது இன்னும் 50 வருஷத்துக்கு அப்புறம் எப்படியா இருக்கும் அந்த நாடு. அப்போது அந்த பெருவாரியான மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாட்டு வண்டி, இப்போ நம்ம ரொம்ப பிற்காலத்துக்கு போனோம்னா அன்றைக்கெல்லாம் வந்து மாட்டு வண்டி தான் இருந்துச்சு. நான் சொல்கிறது இந்தியா மட்டும் இல்லை, நான் வந்து ரொம்ப ரொம்ப முன்னாடி சொல்கிறேன். ஒரு 18ஆம் நூற்றாண்டு அந்த டைம் சொல்கிறேன். அதாவது இந்த கார் வண்டியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. அப்போது இந்த குதிரை மாடு இதில் வந்து பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த மக்களுக்கு இந்த குதிரை மாட்டை தவிர ஒரு 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 கறி வண்டியோ இல்லை வந்து ஒரு பைக்கு, ஏன் பைக் தயாரிக்கணும்னோ இல்லை வந்து டீசல் கார் யாருக்குமே தோணுது இல்லையா. ஏன்னா நான் சொல்கிறது பெருவாரியான மக்கள். ஆனால் அதில் அந்த ஒரு சொற்ப மக்கள் இருப்பான் இல்லையா, அவன் மட்டும்தான் எப்பா எவ்வளோ காலம்தான்ப்பா இந்த மாட்டு வண்டியும் இந்த குதிரை வண்டியும் ஓட்டுறது, ஏதாவது ஒரு மாற்றுக்கு தேவை இல்லையா, நம்ம கண்டுபிடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறப்போ அந்த எதிரில் இருந்து அந்த பெருவாரியான மக்கள் அப்படி யோசிக்கிறவனை வந்து உட்டோப்பியன் தான் சொல்லுவாங்களாம். ஏய் என்னையா பேசுகிற, நடைமுறைக்கு ஏற்றதை பேசியா, என்னையா நீ பாட்டு என்னென்னமோ சொல்கிற எப்படியா. ஏன்னா அதை பார்க்கல இல்லையா மக்கள், அதை வந்து கண்ணால் நேரால் பார்க்கல. அது வந்து வெறும் ஒரு 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 சித்தாந்த ஒரு 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 ஐடியாவாக மட்டும்தானே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கறி வண்டி வந்துருச்சு. அதாவது இந்த நிலக்கரியில் ஓடுற ட்ரெயின், நான் இதில் வந்து சைக்கிளும் அடக்கம். சைக்கிளே ஒரு பெரிய அந்த அந்த புல்லட் கார்ட் ஓட்டுறவனுக்கு சைக்கிளே ஒரு பெரிய இது தான். அப்போது சைக்கிள் வந்த காலத்தில் அவனுக்கு டீசல் பெட்ரோல் வண்டிகள்லாம் வந்து ஒரு உட்டோப்பியன் தாட் தான். ஸோ அந்த புக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா, எப்பயுமே ஒரு பெருவாரியான மக்கள் வந்து அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரமாட்டாங்க. எவனாவது ஒருத்தன் உடச்சி தான் அதை வரான். இது வந்து தொழிலுக்கு மட்டும் கிடையாது, கண்டுபிடிப்புகளுக்கு மட்டும் கிடையாது, அரசியலுக்கும் பொருள். இது இப்படித்தான் பெருவாரியான மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. இது இப்படி தான். இது வந்து ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேரில் நீங்கள் 100 பேரையும் மாற்ற முடியாதுன்னு அவர் சொல்கிறார். ஆனால் அந்த 100 பேரில் ஒரு 20 பேர், அதாவது நான் எந்த இதில் சொல்கிறேன்னா, இன்றைக்கி அந்த 100 பேர் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி இந்த அரசியல் ரீதியாக பேசும்போது அந்த 100ல் 4 பேர் மட்டும்தான் இப்போது நாம் இந்த தமிழ் தேசியம், இந்த தற்சார்பு கொள்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது சார் எனக்கெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள். எனக்கெல்லாம் என்னென்னா, நாளைக்கு என் பசங்க வரப்போ நம்ம வந்து கொஞ்சமாச்சு இயற்கையினுடைய ஒரு இதில் இருக்கணும். நான் இயற்கைன்னு சொன்னாலே இங்கே நிறையா பேர் என்னடா டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு, நீ என்னடா இன்னும் உட்காந்துக்கிட்டு இயற்கை, மாடு ஆடு கோழி நிலத்தடி நீர் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, டெக்னாலஜிடா அப்படியே காலத்தோடு ஒன்றி ஓடணும்டா. எனக்கு புரியலை, என்ன காலத்தோடு என்ன காலம், சரி அந்த காலத்தோடு ஒன்றி ஓடுறதுக்கு என்ன தேவை, அதுக்கான ஆகாரம் என்ன, அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது. சரி, நான் இந்த இதுக்கு வரேன். அப்போது இந்த தாட்ஸ் வந்து வந்தது வந்து அந்த புக்கில் அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உட்டோப்பியன் தாட்ஸ் இருக்கும், மக்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. கார்ல் மார்க்ஸ் அவருடைய சித்தாந்தத்தை அவர் எழுதி முடித்த பிற்பாடு அவர் இறந்து போன பிறகு தான் அது பல நாடுகளில் அந்த சித்தாந்தம் ஏற்கப்பட்டு அதுக்கு ஒரு டைம் ஸ்பேன் ஆச்சு.
ஏன்னா அது வந்து ஒரு ரெவல்யூஷன். அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் இருக்குது ஆர்எஸ்எஸ். நீங்கள் நல்லா போய் ஆர்எஸ்எஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிஜேபி தொடர்ந்து, நான் சொல்கிறது 2003 டேர்ம், 15 வருஷம், அதாவது அப்போனா 15 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இந்த டேர்ம் முடிச்சா. அப்போ அந்த 15 வருஷம் அவங்களால தொடர்ந்து இங்கே நிற்க முடியுது அப்படின்னா, நம்ம அவங்க மேலே என்ன விமர்சனம் வேணாலும் வைக்கலாம். அவங்க வந்து நாட்டிற்கு அவங்களுடைய அந்த சித்தாந்தம் வந்து நல்லதா கெட்டதா இதெல்லாம் வந்து விவாதத்துக்கு உட்பட்டது தான். அதே முக்கியமாக அவங்களுடைய அந்த காங்கிரஸ் முக்த் பாரத்ன்ற அந்த ஒரு 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 விஷமத்தனமான கொள்கை வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆல்ரெடி அது அவங்க வந்து அதை வந்து 95% அச்சீவ் பண்ணிட்டாங்க. அந்த மிச்சம் இருக்கிற அந்த 5% மிச்ச சொச்சத்தில் தான் நம்மளை மாதிரி நம்ம ஸ்டேட்டு தமிழ்நாடு, கேரளா, அந்த மாதிரி ஒரு 2 ஸ்டேட்டு 3 ஸ்டேட்டு தான் இருக்குது அவங்களுடைய அந்த இது. ஆனால் அந்த கேஸ் ஸ்டடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஹவு தே ஃபார்ம்டு. 1900, நான் சொல்கிறது வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு டைமில் இந்த ஆர்எஸ்எஸ்ன்ற சித்தாந்தம் அங்கேருந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த 2026 வரதுக்கு அதற்கான கால நேரம் எப்படி அவங்க வந்துருப்பாங்க. இதை நம்ம உட்காந்து படித்து பார்த்தோம்னா அப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹிந்து ராஷ்டிரம்ன்ற ஒரு ஐடியாலஜி எடுத்து ஒருத்தன் 1926 ஒருத்தன் இருக்கேன். நான் இன்றைக்கி நம்ம 2024 ஒரு 100 வருஷம் பின்னோக்கி போய் அங்கேயும் ஒருத்தன் நம்மளமாக தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பான். என்னைக்கிடா இந்த ஹிந்து ராஷ்டிரம் என்னைக்கிடா வரும், எவ்வளோ நாளாக நம்மளும் எவ்வளோ தாண்டா போராடிக்கிட்டே இருக்கோம். அடுத்து 1936 ஒருத்தன் இதை பேசிக்கிட்டே இருந்திருப்பான், எப்பப்பா வரும். அடுத்து 1946, 47 நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு. அப்போது அவங்க 47 சுதந்திரம் கிடச்சதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு வந்து ஒரு ரே ஆஃப் ஹோப் கிடைக்குது. என்ன ஹோப் கிடைக்குதுன்னா, காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஆட்சி முறைக்கு வராங்க. அப்போ ஆட்சி முறைக்கு வரப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் இஸ் அன்டிஸ்பியூட்டட். அவங்க தான் எல்லாமே பண்ணுது. அவங்க தான் எல்லாம் பண்ணுன்னா இந்த போராட்டம், சுதந்திர போராட்டத்துக்கு. ஸோ தே ஆர் பார்ட் ஆஃப் அவங்கக்கிட்ட வந்து ஒரு கல்ட்டு இருந்துச்சு. என்ன கல்ட்டுனா, பெருவாரியான மக்கள் அப்போ இவங்க தான் நம்மளுடைய பாதுகாவலர்கள், இவங்க தான் நம்மளுக்கு. ஆனால் அவங்க என்றைக்கு வந்து அரசமைப்புக்குள்ளே வராங்க, அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு எதிர்குரல் வர ஆரம்பிச்சு. அப்போவும் இந்த ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி ஊடுருவிச்சானா ஊடுருவலை. ஆனால் அவங்க அப்படியே மெல்ல வராங்க. 1970கள் டு இந்த 80 காலகட்டம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அவங்களுக்கு, அந்த கட்சிக்கு. அப்போ அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. என்ன முன்னெடுப்புனா, சரி நம்ம வந்து இந்த மாதிரி இந்த ஹிந்து நம்ம தான் இது வந்து ஒரு பாரத், ஹிந்து மக்கள் அதிகம் வாழும் ஒரு நாடு. அப்போது நம்ம இதை வந்து ஆட்சி முறைக்கு நம்ம எப்படி வருது அப்படின்றப்போ அவங்க கையில் எடுத்த விஷயம் தான் மார்ஜினலைஸ்டு பாலிட்டிக்ஸ். அதாவது என்னென்னா பகுப்புவாத, அதாவது எனக்கு வந்து வகுப்புவாத அரசியல்னால் அவங்க ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போவாங்க. அந்த ஸ்டேட்டுக்குள்ளே, ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டாக புரிஞ்சிச்சு, ஹிந்து முறையில் ஒரு மிகப்பெரிய ஹிண்ட்ரன்ஸ் வந்து இந்த ஜாதி, இந்த கேஸ்ட் சிஸ்டம், இந்த வர்ணாசிரம் இருக்குன்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ ஒரு வேளை கிறிஸ்டின் மாதிரியோ இஸ்லாம் மாதிரியோ அந்த முறை இல்லாமல் இருந்திருந்தா மேபி அவங்க இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே உள்ளே வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க உடச்சி ஒரு அதான் சொன்னேன், இந்த வகுப்புவாத அரசியல், இந்த மார்ஜினலைஸ்டு
பாலிட்டிக்ஸ் பண்ணி 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 கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணதே உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி ரொம்ப பெருவாரியான ஸ்டேட். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, நாம் ஆட்சி கட்டலுக்கு வரணும்னா அவங்களுடைய டார்கெட்டை அவங்க அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டேட்ஸ்க்குள்ளே தான் நம்ம பயங்கரமாக ஊடுருவோம். அதை அவங்க ரொம்ப கரெக்டாக பண்ணாங்க. அவங்க 2011 இந்த 2014 தேர்தலில் அவங்க மிகச்சரியாக மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்களா, அது எப்படி மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னா, இப்போ நம்ம 1990 அந்த டைமில் வந்து தே வேர் நாட் கம்ப்ளீட்லி இன்டு திஸ் ஹோல் பிரீச். அதாவது மொத்த இந்தியாவுக்குள்ளேயும் அவங்களால ஊடுருவ முடியல. ஆனால் அந்த 1990 to 2000களில் அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு ஸ்டேட்ஸை வந்து அவங்க தக்க வச்சுக்கிட்டே வந்துட்டு 2014 க்ளீன் ஸ்வீப்னால் இது ஹிந்து ராஷ்டிரம் தான். ஸோ அந்த டைம் ஸ்பேனை பாருங்கள், 1920களில் இருந்து ஒரு ஐடியாலஜி, ஒரு சின்ன தத்துவம், ஹிந்து ராஷ்டிரம்ன்ற ஒரு தத்துவத்தை அவன் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கே அவனுக்கு இத்தனை வருஷம் ஆகிருக்கும். அப்போது நாம் இந்த தமிழ் தேசியம்ன்ற இந்த சித்தாந்தத்தை நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இதை உள்ளே கொண்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சித்தாந்தம் வந்து சாகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, முதல்ல தமிழ் பேசுகிற தமிழ்காரனுக்கு இது புரியும். சரிப்பா, பிஜேபிக்காவது அவங்க ஆட்சி பண்ணணும், ஹிந்து ராஷ்டிரத்தை வந்து ஆட்சி பண்ணாகும். ஆனால் அவனுக்கான அப்ஜெக்டிவ் வந்து என்ன? இது வந்து ஹிந்து ராஷ்ட்ரிய நாடு, நாம் தான் ஆட்சி பண்ணணும். இந்த ஐடியாலஜி தான் உலகம் முழுக்க இருக்கிற ஐடியாலஜி. அதாவது என்னென்னா, மெஜாரிட்டி அகெயின்ஸ்ட் மைனாரிட்டி. இட்ஸ் ஃபேர். என்கிட்ட கேட்டிங்கன்னா அது நான் ஃபேருன்னு தான் சொல்வேன். ஏன் ஃபேருன்னா, அது அப்புறம் மெஜாரிட்டி மக்களுக்கான குரல் ஒழிக்கணும்னா அந்த மக்கள் நினைப்போம். இது 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 ஒன்றும் தப்பு இல்லை. எங்கே வந்து பிரச்சனை வரும்னா, ஒருத்தன் தமிழ்காரன் வந்து ஆந்திராலேயோ கேரளாலேயோ கர்நாடகாலேயோ போய் நின்று, இந்த பாருப்பா ஒன்றும் நான் ஒருத்தந்தான், ஆனால் நான் தான் அவங்க எல்லாத்தையும் ஆள போகிறேன் அப்படின்னா பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனை இங்கே எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் 4 மொழி பேசுகிற மக்களும் இங்கே வாழ்கிறாங்க. அப்போது இந்த 4 மொழி பேசுகிற மக்களும் எப்படி வந்து பிரதிநிதித்துவத்தில், அதாவது அரசியல் அமைப்பில் எப்படி பிரதிநிதித்துவம் பெற்று உள்ளே வரணும், வந்திருக்காங்க. அப்போது தமிழ் தேசியத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, முதல் ஸ்டெப் தமிழ்காரங்களுக்கு முதல்ல இந்த தமிழ் தேசியம்னா என்னென்னு புரிய வைக்கணும். நான் என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் வந்து என்னையெல்லாம் இப்போ பாதி பேர் பார்க்குறவங்க, என்னடா பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், என்னடா நீ தெலுங்கு இல்லையா, நீ தமிழா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைடா, எனக்கு புரியலையடா உன்னோட இதில் என்ன தெலுங்குன்ற, உன் தாய்மொழி தெலுங்குன்ற, நீ ஏன் தமிழுக்கு வக்காலத்து வாங்குறேன்? நான் அப்போ தான் சொல்லுவேன், பார்ப்பேன், நான் வக்காலத்தெலாம் வாங்கலடா, அந்த ஐடியாலஜி வந்து கரெக்டு, அது சரியான வாதம், அப்படித்தான் இருக்கணும். தற்சார்பு கொள்கைன்றது கரெக்டான வாதம். இன்றைக்கி இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன இந்த சைனா எப்படி வந்து தற்சார்பு கொள்கையில் பயங்கரமாக வந்துச்சு, அவங்க எப்படி வந்து அபரிதமான வளர்ச்சி, இந்த டாப்பிக்லாம் பேசுவோம். ஸோ இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நான் கேட்குறதெல்லாம் வந்து ஒன்று தான். நான் இந்த முதல்ல தெரில, இந்த பதிவை முதல்ல எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னுலாம் எனக்கு தெரில. ஆனால் இந்த
இந்த சித்தாந்தத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு உண்மை இருக்குது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பயங்கரமான உண்மை. இதான் யோசிச்சு பாருங்களேன். ஊர் பேரை தமிழ்நாடுன்னு வச்சுக்கிட்டு தமிழ்காரன் வந்து டேய் நம்ம தாண்டா ஆளணும்னு சொல்கிறதுல இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சரி, அப்படியாவது ஆள விடலையா? இப்போது எடப்பாடி தமிழர் கிடையாதா? அந்த இப்போ வந்திருக்கிற விஜய் தமிழர் கிடையாதா? அவங்கெல்லாம் உங்களுக்கு தமிழர் வந்த பிரச்சனை. நான் என்ன சொல்லுவேன்னா, இதுவே ஒரு ஒரு தூரத்து பார்வையிலேருந்து, ஒரு கழுகு பார்வையிலேருந்து பார்த்தா என்னையை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஆட்சிக்கு வராமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஆனால் அவங்க பண்ண திராவிடியன் பாலிசினால் அவங்கள நம்ம வந்து தோற்கடிக்கலை. மறுபடியும் நான் சொல்கிறேன், அவங்க ஊழல் பண்ணதுனால, அவங்க அராஜகம் பண்ணனால, அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணனால, அவங்க ரவுடிசம் பண்ணனால தான் அவங்கள தோற்கடித்தோம். மக்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துச்சு. அவங்களோட ஐடியாலஜினால அவங்க தோற்கடிக்கப்படலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. என்ன அப்படின்னா, 60 வருஷமாக அவங்க தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க, போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. அப்போ அவங்க வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் ஸ்டேட்டாக தான் வச்சுருக்காங்க. என்ன தான் நம்ம வந்து ஊழலில் அப்படியே குளித்தாலும் மற்ற மாநிலங்களை நம்ம வந்து கொஞ்சம் ஒப்பீடு செய்யும்போது அவங்க வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் ஒரு ஒரு முன்னோக்கிய மாநிலமாக தான் நம்மளை வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அதனுடைய அளவுகோல் எவ்வளோ அப்படின்னா எனக்கு சொல்ல தெரில. ஆனால் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது இருந்திருக்கு. ஆனால் இந்த 2026 எலெக்ஷன், இந்த வாக்கு சதவீதம், அந்த 108 தொகுதியில் வின் பண்ண அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை பார்த்தா கொஞ்சம் லைட்டாக பயம் வருது. என்னடா முற்போக்குன்னு சொன்னீங்க, அப்போ அதுவே திமுகவும் அதிமுகவும் இவ்வளவு நாள் நம்மக்கிட்ட வச்சாங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு முன்னோக்கிய மாநிலம் அப்படின்றது, அதனுடைய பின்பம் வந்து இந்த எலெக்ஷனில் உடைக்கப்பட்டுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது வந்து நாம் தமிழருக்கு எப்படி சாதகம் அப்படின்னா, இவ்வளோ நாள் இந்த கட்டமைக்கப்பட்ட இந்த திராவிடியன் பாலிடிக்ஸ், இந்த திராவிடியன் அரசியல் வந்து ஒரு பின்பம் தான். அது வந்து கலைஞர், ஜெயலலிதா அவர்களினுடைய இரு பெரும் முகங்களுக்காக நிறுவப்பட்ட அந்த 60 வருஷங்கள் தான் அது. அதில் மேபி நம்ம ஒரு 10 வருஷத்தை கழிச்சிட்டோம்னா, காமராஜரோட ஆட்சியை கழிச்சிட்டு அண்ணாதுரையோட அந்த ஒரு 6 வருஷம் ஆட்சியை கழிச்சிட்டோம்னா, மிச்சம் இருக்கிற அந்த ஒரு 40 வருஷம் அரசியலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இட்ஸ் மோர் ஆஃப் அ ஃபேஸ் பாலிட்டிக்ஸ். அதாவது முகத்தை பார்த்து ஓட்டு போடுற ஒரு கலாச்சாரம். ஒரு வேளை எம்ஜிஆரே தமிழ் தேசியம்ன்ற ஐடியாலஜி, ஏன்னா எம்ஜிஆர் வந்து இன்க்ளைன் டு தமிழ் தேசியம் ஐடியாலஜி தான். ஒரு வேளை அவர் திராவிடியத்திலேருந்து பிரிஞ்சு வந்து இல்லை திராவிடியன்லாம் இல்லை, தமிழ் தேசியம்தான் என்னோடய ஐடியாலஜின்னு அவர் சொல்லியிருந்தாலும் அவர் தான் அன்றைக்கி சிஎம் ஆகிருப்பார். ஆனால் அது வந்து தமிழ் தேசியத்திற்காக அவர் முதலமைச்சர் ஆக்கப்பட்டாரா அப்படின்னா, அதில் ஒரு சொற்ப பேர் அவர் சொன்ன அந்த ஐடியாலஜிக்காக வந்திருக்கலாம். ஆனால் அவருக்காக விழுந்த ஓட்டு தான் அது, அந்த ஐடியாலஜிக்காக விழுந்து ஓட்டலை. இப்போது 2026லேயும் அதுதான் நடந்திருக்கும். இது வந்து இந்த செல்ஃப் ஒரு நம்மளை நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஸோ நான் என்னுடைய நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தின நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்திய சொற்ப மக்களுக்கும், நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தாத பெருவாரியான மக்களுக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்னும் அடுத்து தமிழ்நாடு வந்து அடுத்து முன்னோக்கி செல்கிறதுக்கு நம்ம முன்னாடி இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆப்ஷன் தான். ஒன்று, இந்த எனக்கு தெரில, அந்த வார்த்தை எனக்கு கரெக்டாக பயன்படுத்த தெரில. ஒன்று, நாம் வந்து தற்சார்பு கொள்கையை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய இயற்கை வளங்களை காப்பாற்றி
அடுத்த ஒரு 20 வருடங்களுக்கு நான் சொல்கிறது அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு நம்மளோட இயற்கை வளங்களெல்லாம் காப்பாற்றி கொஞ்சம் இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஏன்னா தமிழ்நாடு ஆல்ரெடி தொழில் வளர்ச்சியில் நம்ம வந்து ரொம்ப முன்னாடி இருக்கோம். அதனால் கொஞ்சம் சுவாசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அடுத்த ஒரு 20 வருடம் நம்மளுடைய இயற்கை வளங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஒரு வழி. இரண்டாவது வழி தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியம்குள்ளே வந்துருச்சுன்னா அதுக்குள்ளேயே இந்த இயற்கை, இந்த தற்சார்பு கொள்கை இது எல்லாமே அடங்கிரும்னு நான் நம்புகிறேன். இட்ஸ் த ஒன்லி வே கோயிங் ஃபார்வர்ட். இது புரிய வரும்போது எனக்கு தெரியல, அடுத்த 10 வருடங்கள் 20 வருடங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதனால் என்னால் பெருசாக என்ன பண்ணிட முடியும்னா இந்த மாதிரி ஒரு 55 நிமிஷம் ஆடியோ பேசி அதை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியும். அடுத்து என்னால் என்ன பண்ண முடியும், என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய தாய் தந்தையருக்கும் சொல்ல முடியும். அடுத்து என்னுடைய பிறக்க போகிற என் குழந்தைக்கு இதை எடுத்து சொல்ல முடியும். அடுத்து இல்லைப்பா, நிலத்தடி நீர் ரொம்ப முக்கியம்ப்பா இப்படின்னு என்னால் சொல்ல முடியும். இது வந்து முழுக்க தனி மனித ஒழுக்கம். ஸோ நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறதே வந்து ஒரு தனி மனித ஒழுக்கமாக ஆயிடுச்சுன்றதான். அதுவும் அந்த தனி மனித ஒழுக்கத்துக்குள்ளே ஒரு அங்கமாக வந்தது அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அது ஒரு சமுதாய பார்வையில் பார்க்குறப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக. ஏன்னா நம்மளை இன்றைக்கி எல்லாருமே ஆட் ஒன் அவுட்டாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம 100 பேரில் ஜஸ்ட்டு 4 பேர் தான். இந்த 4 பேர் தான் நம்ம இந்த 96 பேருக்கு எகெயின்ஸ்டாக ஒரு கருத்தை வைக்கிறோம். இன்னொரு விஷயம், இது என்னுடைய முதல் வீடியோவில் நான் இந்த விஷயத்த ரொம்ப ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இது வந்து விமர்சனம் கிடையாது, இது என்னுடைய கவனிப்பு. என்னுடைய நண்பர்கள், நான் பார்க்குற செய்திகள், முக்கியமாக சொல்கிறேன், நான் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் கிடையாது. நான் அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணி பல வருஷம் ஆகுது. ஸோ எனக்கு வந்து அந்த இன்ஸ்டாகிராமோட அடிக்ஷன் கிடையாது, தப்பிச்சிட்டேன். மற்றபடி இந்த ஃபேஸ்புக், இந்த இதில் நிறையா பதிவுகள் இதெல்லாம் படித்தப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இன்னும் வந்து நாம் தமிழர் வந்து ஒரு பொதுமக்கள் பார்வையில் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்ட்டியாக தான் இருக்குது. எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னால் எப்படின்னா, ஒரு வெகுஜனம் வந்து இந்த நாம் தமிழரை எப்படி பார்க்குது அப்படின்னா, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க ஏன் இவங்க ஒரு விஷயத்தை வந்து இவ்வளோ ப்ரெஸ் பண்ணி பேசுகிறாங்க, இவங்க ஏன் வந்து அரசியலே ஏன் பேச மாட்டாங்க. உண்மைதான், நாம் தமிழர் அரசியலே பேசுகிறதில்ல. ஏன் அரசியல், அதாவது இப்போ இவங்க இந்த ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகேலாம் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கல, சோஃபா, அப்புறம் ஆள் மாற்றுறது, சனாதனம், மக்களை வந்து அப்படியே பார்க்க வச்சுட்டு அப்படியே இந்த டீலிமிட்டேஷனு, அப்புறம் இந்த மாதத்துக்கு 1000 ரூபாய் 2500 இதெல்லாம் தான் இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம அவங்கக்கிட்ட போயிட்டு, டேய் மகனே, வீடு கட்டுறப்போ நான் ஒன்றும் இல்லை, இது இப்போது ரீசெண்டாக எங்கள் ஃப்ரெண்டு வந்து வீடு கட்டுறான். அவன் வந்து இங்கே கோயம்புத்தூரில் வீடு கட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன்கிட்ட சொன்னேன், நீ இந்த மாதிரி வீடு கட்டுற இல்லைடா, எவ்வளோடா செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னேன். மாப்பிள 95 லட்சம் போயிடுச்சு மாப்பிள, ஒரு கோடியை தொட்டுரும் மாப்பிள அப்படின்றப்போ, சரிடா கட்டுறேன்னா நல்லா பெரிய வீடாக கட்டுறான். சரிடா கட்டுற இந்த மழைநீர் வடிகால் திட்டம் மாதிரிலாம் போடுறா, செலவு எவ்வளவோ பண்ணுற, அதாவது உன்னுடைய பரப்பளவு எவ்வளோ வீடு இருக்கோ அந்த வீட்டில் எவ்வளோ மழை விழுகுதோ அந்த மழையை வந்து டைரெக்டாக அந்த இப்போ நீங்கள் இப்போ அதுக்கான வசதிகள் வந்துருச்சு. போர்வெல்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ இன்னொரு பைப் வந்து இன்னொரு குழாய் அமைத்து அந்த நிலத்தடிக்கு நேராக போகிற மாதிரியான வடிவமைப்புலாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னப்போ, இப்போ அவன் வந்து
என்னை வந்து கிண்டல் அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, உயிர் நண்பன். ஏன்னா என்னுடைய நிறையா நேரத்தில் எனக்கு உதவி இருக்கான். அப்போ அவன் என்கிட்ட கிண்டலாக ஒரு விஷயம் சொன்னான். என்னென்னா, எப்பா அந்த சீமான் கட்சிக்காரங்க கிட்ட பேசினாலே இதுதான்ப்பா பஞ்சாயத்து. எப்பா பாரு நிலத்தடி நீர் மரம் நடுறியா, கொய்யாக்கா மரம் நடுறியா, கருவேப்பிலை வீட்டில் வச்சியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நக்கலாக சொன்னான். ஆனால் ஞாபகம் எழுதி வச்சுக்கோங்க, நம்ம வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்தில் தண்ணிக்காக எவ்வளோ ஏங்க போகிறோன்றத இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, நடக்கும். ரொம்ப வருத்தமாக சொல்கிறேன். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல அந்த கான்செப்ட், பெருவாரியான மக்கள் எப்பயுமே சில விஷயங்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவங்க வேறு விஷயத்தை நோக்கி தான் ஓடுவாங்க. அப்படின்றப்போ அப்போ நீ ஏன் இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறான்னா, பாசிட்டிவாக பேசுனதுனால நாம் தமிழர் கோட்டு விழுந்துருச்சா? இல்லை. அப்போ அங்கே ஏதோ ஒரு தப்பு இருக்குல்ல. அதுக்காக வந்து அந்த மக்களை நம்ம வந்து வெறுத்தும் ஒதுக்க முடியாது. இப்போ 100 பேரில் 4 பேர் தான் நம்ம இருக்கோன்றதுக்காக அந்த 96 பேரை நான் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ என் ஃப்ரெண்டு என்னை கிண்டல் அடித்தான், அவன் என்னோடய உயிர் நண்பன். அப்போது அவன் என் உயிர் நண்பன் தான். அவன் என்ன கிண்டல் அடித்தாலும் அவன்கிட்ட வந்து என்னோடய எக்ஸ்ட்ரீமிசமாக நான் வந்து அவன்கிட்ட போய் நான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக இருக்க முடியும். அவன் என் ஃப்ரெண்டில் என்ன இருந்தாலும் க்ளோஸ் ஃப்ரெண்டில் அது மனித ரிலேஷன்ஷிப் தானே முதல்ல. அப்போது நாம் தமிழர் இங்கே தான் என்னுடைய அடுத்த பாயிண்ட்டு. நாம் தமிழர் நம்ம வந்து நம்மளை வந்து ரொம்ப ஆட் ஒன் அவுட்டாக காமிச்சிக்கிறோன்னு தோணுது. நம்ம எந்த ஒரு விஷயம் பேசணும் ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி ரொம்ப டீப் டவுனாக போய் பேசுகிறோம். இப்போ நான் பேசினேன் இல்லையா அந்த உட்டோப்பியன் தாட்ஸ், இதெல்லாம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன். ஏன்டா இப்படி பேசுகிற, நார்மலாகவே பேச மாட்டியாடா நீ, என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா நாம் தமிழர் பற்றி பேசினா மட்டும் இப்படி பேசுகிற, இப்படி ஏதோ 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 உலகத்தை பற்றி பேசுகிற, என்னென்னமோ பேசுகிறேடா, நார்மலாக இருடா அப்படிம்பாங்க. எனக்கு ஒரு வேளை இந்த சீமான் அவர்கள் பேசின இந்த தத்துவம் இதெல்லாம் கேட்குறப்போ நம்மளுக்கு இது புரியுது. அப்போது அவனுக்கு அதை எப்படி வந்து அவனுடைய எளிய மொழியில் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ நான் வந்து இதுதான் என்னுடைய இதை, நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமிசமாக இருக்க வேணாம். நம்மளும் மக்களோட மக்களாக சகஜமாக நாமளும் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு வெறுப்பு இருக்குல்ல, சினிமாக்காரங்க மேலே ஒரு வெறுப்பு, அதெல்லாம் தேவை கிடையாது. ஏன் தேவை கிடையாதுன்னா, அவன் வந்து இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னா, சினிமாக்காரனே முதலமைச்சராகிறது தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஆனால் அவன் சினிமா பார்க்குறது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவனை போய் வார்த்தையில கூத்தாடி போயில எடுத்துக்கிட்டல, கூத்தாடி போயில செலக்ட் பண்ணிட்டல அப்படின்னா, அப்போ அவன் அடுத்து திருப்பி எனக்கு சீமான் மட்டும் எங்கேருந்து வந்தாப்புல, அவன் கேட்குறது கரெக்டு தான். ஆனால் சீமானுடைய பேசுகிற அரசியல் வந்து அரசியலுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் கிடையாதுல்ல. அது அவனுக்கு புரியுதுங்களா? ஸோ மக்கள் வந்து எப்போயுமே பொதுப்படையாக தான் இருப்பாங்க. தே வில் பி ஆல்வேஸ் ஜென்ரல். அவங்க வந்து மக்கள்கிட்ட போயிட்டு டீப் டைவ் பண்ணி இப்படி தான் யோசிக்கணும்னா நம்ம முன் வைக்க முடியாது. அப்போது என்ன பண்ணுறது அப்படின்றது வந்து எனக்கு நிறையா ஐடியாஸ் இருக்குது. அதை வந்து நாம் தமிழர் உறவுகளுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய முதல் வீடியோ, எல்லாத்தையும் கொட்டி தீட்டுட்டேன். நிறையா இடத்துல நான் பேசினேன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிசுறு தட்டும், மன்னிச்சிக்கோங்க. 1 மணி நேரம் 3 நிமிஷம் இதை எடிட்லாம் பண்ணலை. என் முதல் வீடியோன்றதுனால இதை நான் ப்ராப்பராக எதுவும் எடிட்லாம் பண்ணல. மனசில் என்ன பேசணுமோ இதை பேசணும்னு நினச்சேன். ஸோ 1 மணி நேரம் ஆச்சு. இது முடிவு பெறணும்னு நினைக்கிறேன், முடிச்சுக்கிறேன். ஸோ கடைசி விஷயம், நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க. இந்த 20 லட்சம் ஓட்டு மிகச்சரியான ஓட்டு. நீங்கள் சரியான ஒரு சித்தாந்தத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. நாளைக்கு சீமான் அப்புறம் இன்னொரு தலைவர் வரலாம், யார் வேணாலும் வரலாம். ஆனால் எக்காரணத்து கொண்டும் இப்போ நீங்கள் பிடிச்சிருக்க இந்த உங்களுக்கு புரிஞ்ச இந்த தத்துவத்தை தயவு செஞ்சு ஒரு அரசியல் ஓட்டுக்காக விட்டுறாதீங்க. பரவாயில்ல, ஓட்டு வேணும் தான். நம்ம வந்து அரசியல் சட்டசபைக்குள்ளே போனால் தான் இதெல்லாம் கொண்டு வர முடியும் தான். ஆனால் அதுக்காக ஓட்டுக்காக இந்த சித்தாந்தத்தை வந்து விட்டுறாதீங்க. இந்த சித்தாந்தத்தை அடுத்து கொண்டு போகணுன்னா
இதுதான் ஒரே வழி. ஓட்டு போட்டு ஜெயிச்சு மக்கள்கிட்ட நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கு அடுத்து புகை வண்டி வேணும்லாம் ஆசை கிடையாது. ஆனால் நமக்கு புகை வண்டி வேணும். அப்போது நாம் அதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகும். அதனால் இந்த இந்த சொல்லுவாங்களா, விட்டுறாதரா தம்பின்னு, அந்த மாதிரி விட்டுறாதீங்க. இப்படி தான் இதோட பாத்து இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை கொண்டு போக முடியும். இந்த இந்த பங்குச்சந்தையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவார். இன்றைக்கி இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பொறுமை இருக்குமான்னு எனக்கு தெரில. ஆனால் எங்கள் அப்பா சொல்லுவார், இன்றைக்கி இந்தியாவில் இருக்கும் இந்த 100% பணக்காரர்கள், இந்த இந்த 100% மக்களில் இருக்கிற ஒரு சில பணக்காரங்க இருக்காங்கள்ல, அவங்களாம் இந்த பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணி 20 வருஷம் 25 வருஷம் வெயிட் பண்ணி தான் இவ்வளோ பணக்காரங்களை ஆகியிருக்காங்களாம். அந்த பொறுமை இருந்தால் தான் அந்த பங்குச்சந்தைக்குள்ளே இருக்க முடியுமா. எவ்வளோ வீழ்ச்சி, எவ்வளோ ஏற்றம், எதுனாலும் அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போது அது எனக்கு சரியாக பட்டுச்சு. ஆமாம்ல, ஒரு விஷயம் நாளைக்கு நம்மளுடைய பையன் அவனுக்கு அடுத்து வரவனுக்கு ஒரு சரியான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா என்ன பண்ணணும்? எல்லாருமே அதானே பண்ணுறோம். நம்மளுடைய ஃபேமிலி நல்லா இருக்குன்னு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நேற்று 100 சம்பாரிச்சோன்னா இன்றைக்கி 150 சம்பாதிக்கணும். அதானே நம்மளுடைய எண்ணம். அப்போது அதே மாதிரி தான் இந்த சித்தாந்தமும். இது இப்படி தான் அணுகணும். ஒரே ஒரு சின்ன இதுதான், எக்ஸ்ட்ரீமிசமாக இருக்க வேணாம். மக்களோட மக்களாக பழகுங்க. அவங்களோட பிரச்சனைக்கு போய் நிற்போம், பேசுவோம், பகிர்வோம். முக்கியமாக யாராவது உங்களை திட்டினாங்கன்னா, டேய் சீமானவனை ஏமாத்துறேன்னா பரவாயில்ல, திட்டிட்டு போட்டோம். ஏன்னா அவன் சீமானை தானே திட்டுறான், அது திட்டிட்டு போட்டோம், எனக்கு பிரச்சனை கிடையாது. எப்போ நீங்கள் எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னா, ஒருத்தன் தமிழ் தேசியத்தை கேள்வி கேட்குறாங்க, அப்போ நீங்கள் எதிர்வினை ஆற்றுங்க. ஏன்னா தமிழ் தேசியம் போய் கிடையாது. சீமான் மேலே அவனுக்கு 1000, ஏன்னா சீமான் ஒரு மனிதர் தான், புரியுதுங்களா? சீமான் ஒரு மனிதர் தான். ஆமாம், அவர் அவருடைய பிந்தைய காலங்களில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறான்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பெரியாரை சொன்னார், பெரியாரை பற்றிலாம் அப்படி பேசினார், இன்றைக்கி என்னப்பா இவ்வளோ கழுவி ஊற்றுறான்னு. ஸோ மனிதர்கள் என்றைக்குமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான். சீமானை எதிர்க்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் தமிழ் தேசியத்தை குறை சொன்னால், நீங்கள் சீமான் எதிர்க்கிறியா எதிர்த்துக்கோ, ஆனால் தமிழ் தேசியத்தை குறை சொல்லியா என்கிட்ட வா பேசு, உனக்கு தமிழ் தேசியம்னா என்ன, இப்படி ஆரம்பிக்கும். பரவாயில்ல, எனக்கு நீ சீமானை திட்டிக்கோ, எனக்கு பிரச்சனை கிடையாதுப்பா. ஏன்னா இது என்ன ஆகும்னா, இதுவும் ஒரு வகையான எக்ஸ்ட்ரீமிசம் தான். யாராவது நம்மக்கிட்ட ஒரு கருத்து சொல்ல வராங்கன்னா அவங்ககிட்ட போய்ட்டு, நான்லாம் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கேன்னு தெரியுங்களா, நீ தாண்டா தற்கொலை அப்படின்னா அவன் கோவப்பட தான் செய்வான். அவன் யாராவது போய் நீங்கள் போய் தற்கொலைன்னு சொன்னால் அவன் கோவப்பட தான் செய்வான். இன்றைக்கி அந்த தற்கொலைன்னு சொல்லி தான் ஒருத்தனை சிஎம்மாகவே ஆகி உட்கார வச்சுருக்கோம். அந்த கோவத்தில் விழுந்த ஓட்டு தான் அது. அன்றைக்கே நீங்கள் நல்லவங்க தாண்டா, நீங்கள் அறிவாளிங்க தாண்டா சொல்லியிருந்தால் என்ன வந்திருக்கவே மாட்டான். அவனை நீ முட்டாள்னு சொல்லி அந்த பெரிய முட்டாள் கூட்டத்தை நீங்கள் ஒன்று சேர்த்துட்டீங்க. நீங்கள் என்னை முட்டாளுன்னு சொல்கிறியா, நீங்கள் நீ தற்கூறின்னு சொல்கிறியா, விட்றா எலெக்ஷனில் காட்டுறேன்டா நான் யாருன்னு அப்படின்னு உண்மையிலே வந்துட்டாங்க. இது ஏன் அப்படின்னா, வி ஆர் டூ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆன் தம். அவங்கள நம்ம ரொம்ப அடித்தோம். ஸோ ஒரு நாள் நம்மளும் இப்போ எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருக்கோம், நம்மளே ஒரு நாள் ரொம்ப அடிப்பாங்க. ஆனால் நம்மளை அடிக்கிறப்போ நாம் அந்த தற்கூறிகளாக இருக்க மாட்டோம். நாம் இப்போ உண்மையிலே டேய் நீ என்னை அடிச்சுக்கூடா, ஆனால் நாங்கள் வைக்கிற தத்துவம் இதான்டா, இது சரியான தத்துவம்டா அப்படின்றது. அப்போது நம்ம அவங்கக்கிட்ட அணுகிற விதம் மாறணும்னு தோணுது. இது என்னுடைய வாதம். அப்புறம் முடிச்சுக்கிறேன், நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். உங்களால் முடிஞ்சால் பாட்டாக கேளுங்க, இல்லை முடியலைன்னா ஸ்கிப் பண்ணுங்கள், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் பேசுகிற இந்த ஆடியோ அட்லீஸ்ட் ஒரு நாம் தமிழர் இல்லை வேறு யார் இந்த பதிவை கேட்குறாங்களோ அவங்களுக்கு இதில் சரின்னு பட்டுச்சுன்னா இதை கமெண்ட் போட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.